வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பொதுவாகவே நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ இல்லை சண்டை சச்சரவு இருந்தாலோ, வீட்டில் நோய் வாய்ப்படுவது அடிக்கடி நடந்தாலோ, பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருந்தாலோ பெரியவங்க சொல்லுவாங்க, ஏதோ இந்த வீட்டுக்கு கண் திஷ்டியாக இருக்கும், அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பெரியவங்க சொல்ல கேட்டிருப்போம். அப்படி நம் வீட்டிலும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் கண் திஷ்டி இருப்பதற்கான அறிகுறிகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி கண் திஷ்டி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த 8 அறிகுறிகளை நிச்சயமாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே உணர்வீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன செய்தால் அந்த கண் திஷ்டியை தவிடு பொடியாக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். ஒரு வீடுன்னு பார்த்தோன்னா எப்பொழுதுமே நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் நிரம்பி இருந்தால் தான் அந்த வீடு எப்பொழுதுமே நல்லா இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு வீட்டில் பசங்களுக்கு தொடர்ந்து உடல்நிலை முடியாமல் போவது, கீழே விழுந்து அடிப்படுவது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு அடிக்கடி வருவது, ஏன் ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு பசிக்குது சாப்பிடலாம் அப்படிங்கிற வார்த்தையை கூட ஃபோன் மெசேஜ் மூலமாக பரிமாற்றம் செய்வது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஒவ்வொரு வீட்லேயும் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் கண் திஷ்டி பட்டிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள், தடைகள், சோகம், பிரிவு, நஷ்டம், கைப்பொருள் ஏதாவது இழப்பு ஏற்படுவது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக கண் திஷ்டின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி கண் திஷ்டி நம்ம வீட்டில் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த 8 அறிகுறிகள் தெரியும். முதலாவது அறிகுறி அப்படின்னு பார்த்தோன்னா, வீட்டில் ஏதாவது பூஜை செய்யும் பொழுதோ அல்லது கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு எப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிறோமோ அல்லது கோயிலுக்கு கிளம்பும் பொழுதோ, இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்வதற்கு யோசிக்கும் பொழுது, கிளம்பும் பொழுது, சுப நிகழ்ச்சிகள் ஏற்படணும் அப்படின்னு நம்ம அதை பற்றி பேசும் பொழுது வீட்டில் திடீர்னு பிரச்சனை வரும், சண்டை ஆரம்பிக்கும். எதுக்காக இந்த சண்டை வருது அப்படின்னு தெரியாமலேயே அந்த சண்டை ஆரம்பிக்கும். கடைசியில் கோயிலுக்கு போக முடியாமல், பூஜை செய்ய முடியாமல், அந்த சுப நிகழ்ச்சிகளை நடத்த முடியாமலே போய்விடும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அடிக்கடி நிகழ்ந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் கண் திஷ்டி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, மருத்துவ செலவுகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று மாற்றி ஒருத்தவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க, மருத்துவ செலவுகள் அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு, அதுவும் தொடர்ந்து ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தீங்கன்னா நிச்சயமாக கண் திஷ்டி உங்கள் வீட்டு மேலே இருக்குது அப்படிங்கிறத இரண்டாவது அறிகுறியாக நல்லா தெரிஞ்சுக்கலாம். மூன்றாவது விஷயமா பார்த்தோன்னா, கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி காரணமே இல்லாமல் சண்டை வரும், சந்தேகங்கள் வரும், தொடர்ந்து சண்டைகள் இருப்பது போன்ற பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அந்யோன்யம் இருக்காது. 2 பேரையுமே எதிரி மாதிரி 2 பேருமே பார்த்துக்குவாங்க. ஒரே வீட்டில் இருந்தும் பேச்சுவார்த்தைகள் இருக்காது, எதிரி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீட்டில் எப்பொழுதுமே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்ததுன்னா இது மூன்றாவது அறிகுறி, கண் திஷ்டி இருப்பதற்கான மூன்றாவது அறிகுறியாகவே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, நான்காவது அறிகுறி அப்படின்னு பார்த்தோன்னா, பெண்கள், அந்த குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு ஒரு விதமான மன சோர்வு ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும். எதுவுமே இல்லாததை அவங்களாவே கற்பனை செய்து அந்த கற்பனையை நினைத்து பயப்படுவது, ஒரு விதமான பதட்டம் வருவது, டென்ஷனாகவே எப்போவுமே இருப்பாங்க. எந்த ஒரு வேலையுமே அவங்களால சரிவர செய்ய முடியாது, எதையுமே கான்சன்ட்ரேஷனாக அவங்களால இருக்க முடியாது. எப்போவுமே ஒரு விதமான பதட்டத்தோடு சோர்வோடு அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் காணப்பட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த வீட்டில் கண் திஷ்டி இருப்பதற்கான 4வது அறிகுறியாகவே இதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது 5வது அறிகுறியாக பார்த்தோன்னா, அதிக அளவு அந்த வீட்டில் இருக்கிறவங்க சோம்பேறித்தனமாக இருப்பாங்க.
காலையில் எழுந்து காலை கடன்களை ஆரம்பிப்பதிலிருந்து குளிப்பதிலிருந்து அன்றாட பணியை செய்வதற்கு கூட ஒரு விதமான சோம்பல். ஏன் இதை இன்றைக்கி செய்யணும், கொஞ்ச நேரம் கழித்து செஞ்சுக்க கூடாதா, இந்த மாதிரி ஒரு மனநிலையோடு இந்த வீட்டில் யார் ஒருவர் இருந்தாலும் கூட, அதுவும் தொடர்ந்து அப்படியே இருப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து ஒரு மாதம் 2 மாதமாக இப்படியே இருந்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு சோம்பல் தன்மையாக இருப்பாங்க அப்படின்னா அந்த வீட்டில் கண் திஷ்டி இருப்பதற்கான 5வது அறிகுறியாகவே இதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா 6வது அறிகுறி, நம்ம எந்த ஒரு விஷயம் அது ஃபோனில் பேசினாலும் சரி இல்லை பக்கத்து வீட்டில் பேசினாலும் சரி, நம்ம காதுக்கு எப்போவுமே நெகட்டிவ் விஷயமான செய்திகளை கேட்குற மாதிரியே ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவங்க வீட்டில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகிருக்காங்க, அவங்க வீட்டில் ஒரு அகால மரணம் நடந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் செய்திகள் தொடர்ந்து நம்ம காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இப்படி வருது அப்படின்னு கூட தெரியாது, ஆனால் விதமான நெகட்டிவ் செய்திகள் தொடர்ந்து நம்ம காதில் விழுந்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த வீட்டில் கண் திஷ்டி இருப்பதற்கான முக்கிய அறிகுறியாகவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது 7வது அறிகுறியாக பார்த்தோன்னா, வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது விஷயம் பேசும் பொழுது அடிக்கடி அந்த வீட்டில் இருக்கிறவங்க கொட்டாவி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கொட்டாவி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் கண் திஷ்டி இருப்பதற்கான அறிகுறி முக்கிய அறிகுறிகளாகவே எடுத்துக்கொள்ளலாம். கடைசியாக 8வது அறிகுறி ரொம்பவே முக்கியமான அறிகுறி. தினமுமே நம்ம காலையில் எழுந்து பால் காய்ச்சுவோம். அப்படி பால் காய்ச்சும் பொழுது ஏதாவது ஒரு நாள் அந்த பால் திரிஞ்சு போச்சுன்னா அது அந்த பாலின் தன்மையாக கூட இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் தொடர்ந்து 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, தொடர்ந்து பால் திரிந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக கண் திஷ்டி இருப்பதற்கான மிகப்பெரிய ஒரு முக்கிய அறிகுறியாகவே எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி 8 அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக கண் திஷ்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கண் திஷ்டியை எப்படி போக்குவது அப்படிங்கிற சிந்தனைக்குள்ளே போகணும், அதற்கான முயற்சியில் இறங்கணும். இப்படி கண் திஷ்டியை போக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் நிச்சயமாக காலையும் மாலையும் தீபம் ஏற்றி மணி அடித்து பூஜை செய்வது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. எந்த வீட்டில் மணி ஓசை ஒலிக்குதோ அந்த வீட்டில் எந்த திஷ்டியும் தவிடு பொடியாகும் அப்படிங்கிறது தான் உண்மை. குறிப்பாக பூஜை செய்யும் பொழுது, தீப தூப ஆராதனை காட்டும் பொழுது மணியை சத்தமாக ஒலிக்க வைப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்த விஷயமாக காலையும் மாலையும் கண்டிப்பாக வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஒலிக்க விடுவது அல்லது பாராயணம் செய்வது ரொம்பவே ஒரு சிறந்த விஷயமாக பார்க்கப்படுது. 3வது விஷயம், யாராவது ஒரு ஐயரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் புண்ணியாதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தமான நீரை எடுத்துகிட்டு வந்து வீட்டு முழுக்க அவங்க ஒரு பூஜை பண்ணி தெளிப்பாங்க. அந்த புண்ணியதானத்தை வீட்டில் செய்து கொள்வது அப்படிங்கிறது இந்த கண் திஷ்டியிலிருந்து விடுபடலை ஒரு நல்ல வாய்ப்பாகவே இருக்கும். கண் திஷ்டியிலிருந்து விடுபட்டு நம் வாழ்வில் எல்லா வளநலங்களையும் பெற்று சந்தோஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் YT யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.